அப்ப இதுல 12வது கேள்வி பார்க்கணும். சரியா? அப்ப 12வது கேள்வி இது எங்களுக்கு இதோட சம்பந்தப்பட்டதுண்டா? இந்த 12வது கேள்வி கரைதிறன் பெருக்கத்தோட சம்பந்தப்பட்டது. சொல்யூபிலிட்டி ப்ராடக்டோட என்ன சம்பந்தப்பட்டது. சரியா? அப்ப சொல்யூபிலிட்டி ப்ராடக்ட்னது பார்த்து நாங்கள் இந்த சொல்யூபிலிட்டி ப்ராடக்ட் என்னண்டா, சரியா? அப்ப கரைதிறன் பெருக்கம் பண்றது என்னண்டா, இப்ப சில உப்புக்கள் சில சோல்ஸ் வந்து செய்யணும்னா பார்த்து நாங்கள் ஸ்பேரிங்லி சொல்யூபிள். அப்ப நம்ம என்ன நடக்கும், இவர் வந்து என்ன இருப்பாருன்னா வந்து வீழ்வடிவை உருவாக்கக்கூடிய இருக்கும் திண்மங்கள் என்ன. உதாரணமா பார்த்தினாங்களே என்ன, இப்ப ஏஜிசிஎலா இருக்கலாம், பிபிசிஎல்2 இருக்கலாம், அதே மாதிரி HG2Cl2 இருக்கலாம். அப்ப இப்படியானவ என்ன செய்யல, இப்படியானவ அவைகள் வந்து எங்களுக்கு வீழ்வடிவை உருவாக்கி. அப்ப வீழ்வடிவை உருவாக்கணும்னா அந்த வீழ்வடிவை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு கரைசலுக்குள்ள அவைக்கு என்ன செய்யும், குறிப்பிட்ட அளவு சரிவது. அப்ப குறிப்பிட்ட அளவு சரிவை தாண்டிதான் என்ன செய்ய மாதிரி உருவாக்கி பார்த்தாங்க. அப்ப அவர் வீழ்வடிவை உருவாக்கிகளை வந்து நடக்கும் கரைசலுக்கு இருக்கு. உதாரணமா ஏஜிசியில் எடுத்தா கரைசலுக்கு இருக்கிற 80% சரிவிலையும், ஏஜிசியில் எடுத்தா Cl- சரிவுடையும் பெருக்கம் என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு என்ன இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு என்ன இருக்கும், இருக்கும். சரியா? அப்ப அதைத்தான் நாங்க சொல்லுவோம் என்னண்டு கேஎஸ்பின்னு சொல்லுவோம். அப்ப கேஎஸ்பின்றது என்ன இருக்கும், அந்த வீழ்வடியை உருவாக்கின கரைசலுக்கு என்ன இருக்கும், Ag+= சரிவிலையும் Cl- என்ன இருக்கும் பெருக்கம் தான் மல்டிபிளிகேஷன் தான் நடக்கும். எங்களுக்கு வந்து கேஎஸ்பி என்ன ஏஜிசி. அதே மாதிரி கேஎஸ்பி யாருக்கு எடுத்தா பிபிசிஎல்2 எடுத்தா என்ன பார்க்கறாங்க, Pb2+= அதே மாதிரி என்ன Cl- சரிவிட என்ன இருக்கும், வர்க்கம் தான் கேஎஸ்பி யாருக்கா இருக்கும், பிபிசிஎல்2 இருக்கும். சரியா? அப்ப இதுல இப்ப பிபிசிஎலோட கரைதிறன் வேறொருத்தரம் இல்லை, பிபிசிஎல்2 மட்டும் இருந்தா அந்த பிபிசிஎலோட கரைதிறன் அப்ப சொல்யூபிலிட்டின்றது என்ன இருக்கும், 1 டெசிமீட்டர் கிணத்துல கரைசல்ல வந்து என்ன கரையக்கூடிய சொல்யூபிள் ஆகக்கூடிய இந்த பிபிசிகளோட என்ன இருக்கு நம்பர் ஆஃப் மோஷன் அவர் தான் என்ன சொல்லுவோம் நாங்க இவை வந்து கரைதல் சொல்லுவோம். சரி, அதை நாங்க என்ன சொல்லலாம், கிராம் டெசிமீட்டர் மைக்ரோன்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து சொல்லலாம் நார்மலா நாங்க பழமையா பாவிக்கிற மாதிரி 3 டெசிமீட்டர் மைக்ரோன்னு சொல்லலாம். சரியா? சொல்லி கடைசியா எங்களுக்கு என்ன வரும், கேஎஸ்பின்றது என்னத்துல வருது, நார்மலா 3 டெசிமீட்டர் மைக்ரோல வரும். அது எங்களுக்கு என்ன வரும், அவற்றை அழகு வந்து எதுக்கேற்ற மாதிரி வேறுபடும், என்னென்ன அயன்கள் இருக்குன்றது கேட்ட மாதிரியே செய்யும், அந்த டிஎஸ்பிடன் செய்யும், அழகு எங்களுக்கு மாற்றம் அடையும். சரியா? அப்ப இப்ப சொல்லி கிடக்குதுல கேள்வியில பின்வரும் விடைகளில் எது 25 பாகைசியில் உள்ள என்ன ஓர் 1.775 MgCl2 நீர்க்கரசலில் இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஹைட்ரோக்சைடு சரிவை என்ன தருகின்றது. அப்ப அந்த கரசலுக்கு இருக்கக்கூடிய எங்களை கேட்டிருக்க OH- என்ன மேக்சிமம் சரிவை கேட்டிருக்கேன், OH- மேக்சிமம் சரிவை கேட்டிருக்கேன். அப்ப எங்களுக்கு இங்க இந்த எங்களுக்கு தெரியும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு கூட்டம் 2 ஹைட்ரோக்சைடுக்கே நடக்கும், பெரிலியம் ஹைட்ரோக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடும் என்ன இருக்கும், வீழ்படிவா இருக்கும், பிசிபிலிட்டா இருக்கும். கல்சியம் ஹைட்ரோக்சைடு ஓரளவுக்கு என்ன இருக்கும், கிழங்கலா இருக்கும், ஓரளவுக்கு என்ன இருக்கும், கிழங்கலா இருக்கும். அங்கே சொந்தியம் பெரிய மக்கள் கரைய மட்டும் தெரியும். அப்ப மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வீழ்படிவா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு மட்டும் இருந்தா எங்களுக்கு என்ன வரும், சோடியனுக்கு இதுக்குள்ள வீழ்வடிவ MgOH இருந்தா மேலே நடக்கும் கேசலுக்குள்ள Mg2+OH-. சரியா? 2 விடு. சரியா? அப்ப இப்ப எங்களுக்கு சொல்லிக்கிறாக்கு MgCl2 நீர் கரைசல். அப்ப MgOH Mg என்ன MgOH வீழ்வடிவும் Mg என்ன 2+OH- கரைசலுக்கு இருந்தாருன்னா எங்களுக்கு வந்து என்ன இருக்கும், வேற ஒரு திறமை இல்லை. அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய சமநிலை வந்து என்ன இருக்கும், இந்த MgOH twice இருக்கக்கூடிய முதல் இருக்கும் Mg2+, அது மாதிரி என்ன OH-. அந்த வீழ்வடிவா அதோட எங்களுக்கு வந்து அதோட சமநிலையே இருக்கும். அந்த பிரசிபியேட் வந்து கேசலிக் என்ன Mg2+OH- செய்யும், ஒரு ஈக்குவல் இருக்கும். சரியா? அப்ப அது எங்களுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதோட கேஎஸ்பிக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப கேஎஸ்பி MgOH வேல்யூக்கு என்ன இருக்கும், நாங்க இவர் திண்மம் தானே, அப்ப திண்மம் இவர் சரிவு என்ன இன்டென்ஸ்டா இருக்கும். அப்ப கேஎஸ்பி என்ன MgOH என்ன தரப்படும், Mg2+, சரிவு தர OH- வர்க்கம் வந்துடும். சரியா? இப்ப இதுக்குள்ள அடிஷனலான செய்யுது
ஒரு சோல்ட் ஒன்று இருக்கு. அப்ப MgCl2 இருக்கு ஒரு சோல்ட் இருக்கு. அப்ப இந்த MgCl2 சோல்ட் எடுத்தோம்னா அந்த MgCl2 வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும், இதுல ஒரு வெண் அமிலம் இருக்கு. HCl என்ன அந்த மாதிரி யோசிக்கலாம், இது MgOH அந்த மாதிரி யோசிக்கலாம். அப்ப இந்த சோல்ட் எங்களுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகும். அப்ப இந்த சோல்ட் என்ன செய்யும், முற்றாக என்ன செய்யும், அயனாக்கம் அடையும். அப்ப முற்றாக அயனாக்கம் அடைஞ்சா எங்களுக்கு என்ன வரும், Mg2+ equation என்ன வரும், 2 Cl- equation. சரியா? ஓகே. அப்ப இங்க எங்களுக்கு இதுலயும் இந்த சமயத்திலும் என்ன இருக்கு, Mg2+ இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு, Mg2+ இருக்கு. அப்ப ரெண்டு இடத்தையும் இருந்தாக்கு Mg2+ இருக்கு. சரியா? ரெண்டு இடத்தையும் எங்களுக்கு என்ன இருக்கு, Mg2+ இருக்கு. அப்ப இப்ப கேல்குலேட்டர் MgOH என்ற கரைதிறன் நான் எக்ஸ் எடுத்துனா சொல்லிபிலிட்டி எக்ஸ் எடுத்துனா. அப்ப கரைதிறன் இந்த சொல்லிபிலிட்டி நான் சொல்றேன், கரைதிறன் வந்து மோல் டெசிமீட்டர் மாஸ் எடுக்கும். சொல்பிலிட்டி எக்ஸ் இருந்தா இந்த அயனாக்கம் மூலம் மாற என்ன Mg2+ சரியா இருக்கும் எக்ஸ். அதே மாதிரி இதுல இருந்து வார என்ன OH- சரியா இருக்கும் 2x இருக்கும். 2x இருக்கும். ஓகேயா? சரியா? 2x இருக்கும். இப்ப இந்த அயனாக்கம் மூலம் செய்யணும் Mg2+ வரும். இவற்றை சரிவு எடுத்தீங்கன்னா எவ்வளவு வந்துருக்காரு எங்களுக்கு பாருங்க, 1.77 என்ன 5 மோல் டெசிமீட்டர் மாஸ். 1.775 என்ன மோல் டெசிமீட்டர் மாஸ். இல்ல எங்களுக்கு சொல்யூஷனுக்கு Mg2+ இருக்கும். ஒன்று இந்த என்ன வீழ் வடிவங்களுக்கு கரைஞ்சு வரதா இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கும், ரெண்டாவது என்ன இதுல இருந்து வரக்கூடியதா இருக்கு Mg2+. அப்ப Mg2+ சரிவுக்கு பலனங்க போடணும், x+ 1 என்ன 7 என்ன போடுவோம், 5 போடுவோம். சரியா? அப்ப ரெண்டையும் கூட்டுறான் அதுக்கு சமனா இருக்கு, எங்களுக்கு அதுக்கு சமனா இருக்கு Mg2+ சரிவுக்கு சமனா இருக்கு. சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க இப்ப என்ன KSPக்கான ஹோல் எழுதி நம்ம திருப்ப KSP சமன் என்ன, KSP இருக்கு MgOH எழுதினோம்னா Mg2+ சரிவு தர OH- சரிவு தர என்ன இருக்கும், வர்க்கமா இருக்கு. அப்ப KSP வேல்யூ உங்களுக்கு தந்திருக்காரு எவ்வளவு, 7.1 தர என்ன 10^12 மோல் கனம் டெசிமீட்டர் -9. 7.1 தர 10 என்ன 12 மோல் கனம் டெசிமீட்டர் மைனஸ். Mg2+ சரிவுக்கு பதிலா என்ன போகணும், நீங்க x+ என்ன போகணும் 1.775 போடணும். அப்ப இதுக்கு பதிலாக என்ன போகணும், x+ 1.775 என்ன மோல் டெசிமீட்டர் மைனஸ். சரியா? இன்டு OH- சரிவுக்கு பதிலாக நாங்க என்ன போடுவோம் 2x. நம்ம சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய என்ன OH- மேக்ஸிமம் அளவு என்ன 2x ஆகும். சரியா? ஓகே அது சரியா? அப்ப இதுல எடுத்தா ஆர் இல்லைன்னு எடுத்தோம்னா, இப்ப உதாரணமா இந்த Mg2+ இல்லை MgCl2 இல்லைன்னு எடுத்தா எங்களுக்கு என்ன போடுவோம், நாங்க x×2x போட்டுருவோம். சரியா? அப்படி போட்டு ஆரை கண்டிருப்போம், அந்த எக்ஸோட பெருமானத்தை கண்டிருப்போம். அப்ப KSP என்ன MgOH போட்டா அவர் இல்லைன்னு எடுத்தா என்ன வரும், Mg2+ சரிவு தர OH- சரிவிட என்ன வர்க்கமா இருந்திருக்கும். பகுதியின் லெவல் போடுவோம் Mg2+ OH- வர்க்கம். அப்ப இவருக்கு பதிலா அவர் இல்லாட்டி MgCl இல்லாட்டி எக்ஸ் வந்திருக்கு, இவருக்கு என்ன இருக்கும் 2x வந்திருக்கும், இத வர்க்கம் வந்திருக்கு. சரியா? எங்களுக்கு எவ்வளவு வருமானம் தந்திருக்கு, 7.1 தர 10 என்ன வந்திருக்கு, 7.1 தர 10 12 வந்திருக்கு. சரியா? இதுல என்ன கண்டிங்கண்டா இதுக்கு நான் என்ன போடலாம், 2 வர்க்கம் 4. அப்ப 4x கனம் சமன இருக்கும் 7.1 தர 10 இருக்கு. சரியா? இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டா இதுக்கு என்ன செய்ய போறோம், கன மூலம் எடுக்க போறோம். அப்ப 7.1 என்ன 4 கன மூலம் தர என்ன 10^3 வரும். அதுக்கு ஒரு பெருமானம் இருக்கு. அப்ப இங்க வார எக்ஸ்ன்றது ஆட்டக சரிவு MgCl2 இல்லாம இருக்கைக்குள்ள வார ஆட்ட சரிவு, MgCl2 இல்லாம இருக்கைக்குள்ள வார Mg2+ சரிவு. சரியா? ஓகேயா? MgCl2 வார மேக்னசிட்டின் சரிவு எவ்வளவு 1.775. அப்ப இந்த பெருமானத்தோட இதை கூட்டணும், ரெண்டையும் கூட்டவாதான் என்ன இருக்கும் கேல்குலேட்டருக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு Mg2+ சரிவா இருக்கும். சரியா? அப்ப
இதோட இதை கூட்டைக்குள்ள பெருமானம் 10/3 இதோட இதை கூட்டைக்குள்ள யாரை நாங்க புறக்கணிக்கலாம்? இந்த எக்ஸா செய்யலாம், நாங்க நெக்லெக்ட் பண்ணலாமே. எக்ஸா வந்து நெக்லெக்ட் பண்ணலாம். அப்ப இப்ப நாங்க MG2 பிளஸ்க்கு பதிலா என்ன போடுவோம்? எக்ஸ் பிளஸ் 1.775 அதனால நாங்க என்ன போடலாம்? 775 போடலாம். ஓகே, அது சரியா? அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்? நாங்கள் 7.1/10 சமன் என்ன? இவருக்கு பதிலாக 1.775 போடுவோம். தர என்ன? 2x என்ன வரும்? சரியா? அப்ப இதுல இருந்து நான் கண்டனா எங்களுக்கு என்ன வரும்? இதுல இருந்து 7.1/10 சமன் 1.77 என்ன? 5/4 எக்ஸ் வர்க்கம். இதுல இருந்து எக்ஸ் வர்க்கம் சமன் என்ன வரும்? 7.1 என்ன வரும்? 1.775/4 1.775/4 சரியா? ஓகே, சரி என்ன 10/12 சரியா? 10/12. அப்ப இதை சுருக்கினா தான் உங்களுக்கு விடையா இருக்கும். எக்ஸ் வர்க்கம் தான். அப்ப இதை நீங்க வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? என்ன சுருக்கினா 7.1 என்ன? 7.1 இல்லை 1.775/4 இதை சுருக்கினா உங்களுக்கு என்ன விட வருது? சரியா? எக்ஸ் வரும் என்ன? எக்ஸ் பெருமானம் வரும் என்ன? அப்ப எக்ஸ் பெருமானம் என்ன ஒரு வேற எங்களுக்கு? எக்ஸ் பெருமானம் இதை சுருக்கினா அளவா? சரியா? 7.1 தானே? 7.1 வரும் பிறகு வெட்டி நம்ம என்ன வரும்? 1 வரும். வெட்டினா என்ன வரும்? எக்ஸ் தான் காண போறோம். 1 வரும். இந்தியாவில என்ன செய்ய போகுது? வர்க்க மூலம் எடுக்க போறோம். வர்க்க மூலம் தான் என்ன வரும்? 1/10 என்ன வரும்? 6 மூல் டெசிமீட்டர். சரியா? 1/10 6 மூல் டெசிமீட்டர். அப்ப எக்ஸ்ன்றதாட்ட சரிவு எக்ஸ்ன்றதாட்ட இந்த இருக்கிற என்ஜிஓ இக்குவேஷன் கரையிறதா இருக்கும். சொல்லியா இருக்கு. கேட்ட கல்வி என்ன? அதுல இருந்து வரக்கூடிய ஓஹெச் மேஸ் மேக்சிமம் வரணும். அப்ப ஓஹெச் மேஸ் எவ்வளவு வரலாம் கேட்டிருக்கேன். அப்ப ஓஹெச் மேஸ் எவ்வளவு வரலாம்? 2x வரலாம். சரியா? எவ்வளவு வரலாம்? 2x வரலாம். அப்ப வரக்கூடிய என்ன? ஓஹெச் மேஸ் 2x சமம் நேரம் வருது. 2 தடவை வரும். 1/10 6 மூல் டெசிமீட்டர் மேஸ். என்ன வரும்? 2/10 மூல் டெசிமீட்டர் மேஸ். சரியா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விட வரும்? உங்களுக்கு 2 வருங்க. சரியா? தட்டைக்குள்ள உங்களுக்கு 4 விடையில இருக்கு. 10/6 தான் கிடைக்கும். 4 விடையில 10/6 தான் கிடைக்கும். சரியா? விளங்க அந்த கேள்வி? ஓகேவா? சரியா? நடக்க நோட் பண்ணு. அப்ப இல்ல கொமன் அயன் எஃபெக்ட் என்ன? பொது அயன் விளைவால என்ன குறையுது? பொது அயன் விளைவால என்ன செய்யுது? பாருங்க, முதல் ஒன்று விளைவு வந்தது பெருமானம் எக்ஸ்ட்ரா வேல்யூ இப்படி வந்தது. இப்ப வேல்யூ வந்து 10/6 வருதாங்க. கரைதிறன் குறைஞ்சிருக்கு. அப்ப கரைதிறன் குறைஞ்சிருக்கிற காரணம் என்ன? இந்த வந்த MG2 பொது அயன் விளைவு. கொமன் அயன் எஃபெக்டாலையும் செய்யலாம். அந்த கரைசலிட வந்து நடக்கும் கரைதிறன்